1947ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அதே சேம் இயர்ல இன்னொரு ஸ்மால் கம்பெனி கால் மஹிந்திரா வில்லிஸ் ஜீப் அப்படின்ற ஒரு வார் மிஷினை அசம்பிள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரக்டான வார் மிஷினா டெவலப் செய்யப்பட்ட இந்த ஜீப் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்தியால பல வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ்ல சிம்பிள் ஆஃப் ட்ரஸ்டா உருவெடுத்துச்சு. அந்த இடத்துல இருந்து தான் அந்த டிஎன்ஏவை கையில் எடுத்து தான் மஹிந்திரா பொலிரோ, ஸ்கார்பியோ அண்ட் பல எக்ஸ்யூவிஸை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. பட் அது எல்லாத்துல இருந்துமே ஒரு எஸ்யூவி ஸ்டுட் பாருங்க, அதுதான் மஹிந்திரா தார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்னு மட்டும் இல்லாம இட் பிகம் an எமோஷன்ங்க. இது மஹிந்திரா தாரோட ஸ்டோரியா கண்டிப்பா இருக்க போவதில்லை. மஹிந்திரா அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டி பிராண்டை எப்படி இந்த தார் அப்படின்ற ப்ராடக்ட் ஆஸ்பிரேஷனல் ஒரு எஸ்யூவி மேக்கரா மாத்துச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாங்க. என்ன பிராண்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற பிராண்ட் தான். நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் நம்மளோட டேஷ் கேம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும், நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். இப்போ அவங்க தீபாவளி ஆஃபரா பெனிஃபிட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வாங்குறவங்களுக்கு ஹெல்மெட் லாக் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் ஒரு 4K டேஷ் கேம் வாங்குறீங்க, பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 120 GB மெமரி கார்டும், 2K டேஷ் கேம் வாங்குறீங்க அப்படின்னா 64 GB மெமரி கார்டும் வந்து தீபாவளி ஆஃபராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஃப்ளீட் ட்ராக் பிராண்ட்லேருந்து வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களோட லொக்கேஷன் எங்கேயா இருந்தாலும் அந்த சப்போர்ட் இங்கே இருக்குது. அது வந்து சார்ஜபிள்ங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா ஃப்ளீட் ட்ராக்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான டீல் கிடைக்கும். எங்கேயோ வில்லேஜ் ஜிப் அசம்பிள் பண்ணிட்டு இருந்த ஒரு பிராண்ட் இன்னைக்கு 5 டோர் தார் ராக்ஸை வச்சு ஃபியூச்சரை ரீரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில மஹிந்திரா அப்படின்ற பிராண்ட் டெவலப் ஆகி நிற்பதற்கான ஒரு காரணம் ஒரு சின்ன விதையா இந்த தார் அப்படின்ற ஜீப் இருக்கத்தான் செய்யுது. இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு மஹிந்திராவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாஸ் மார்க்கெட்கானதா இல்லங்க, இட் வாஸ் வில்லேஜ் ஜீப்ங்க. வில்லேஜ் ஜீப்பை தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணினாங்க. ஃபார்மர்ஸா இருக்கட்டும், ஆர்மி பீப்புள்ஸா இருக்கட்டும், ஃபார் ரூரல் இந்தியாவா இருக்கட்டும், இட் வாஸ் அன் மிஷின் ஃபார் சர்வைவல்னு டெஃபினட்டா நம்ம நல்லா சொல்ல முடியும். மஹிந்திராவோட டிஎன்ஏ பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா ஸ்மால் ஹேட்ச் அப்படின்றது இருந்ததே இல்லங்க. இட் வாஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் ரகட்னஸ்ங்க. MM540 அண்ட் CJ சீரிஸ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பல வில்லேஜஸ்ல ஒரு லெஜெண்டரி ப்ராடக்ட்டா உருவெடுத்துச்சு. அதன் பின் தான் 2000 காலகட்டத்தில் பொலிரோ அப்படின்ற ப்ராடக்ட் சேம் ரக்ட் டிஎன்ஏவோட எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு தேதியில நீங்க சேல் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் ஆவரேஜா 8000 நம்பர்ஸ் பெர் மந்த் பண்ணிட்டு இருக்குங்க. பட் மஹிந்திராவோட ரியல் டர்னிங் பாயிண்ட் எப்பன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 2002ல மஹிந்திரா ஸ்கார்பியோ அப்படின்ற ஒரு ஹோம் கிரவுண்ட் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி தான் மஹிந்திரா வேற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோம் கிரவுண்ட் எஸ்யூவி குளோபல் ஜெயின்ஸ் கூட கம்பீட் பண்றத அந்த டைம்லைன்ல தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அந்த இடத்துல தான் மஹிந்திரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே வச்சாங்க. நாங்க ஜஸ்ட் ஒரு யூட்டிலிட்டி பிராண்ட் கிடையாது, நாங்க ஒரு எஸ்யூவி பிராண்ட் ஃபார் இந்தியாவா இருக்க போறோம் அப்படின்றத எல்லாத்துக்குமே லவுடரா கிளியரா சொல்லியிருந்தாங்க. மஹிந்திரா இந்த ஃபர்ஸ்ட் தாரை லான்ச் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு நீஷ் ஆடியன்ஸ் தான் அந்த தார் ப்ராடக்ட்டுக்கே இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அதன் பின் 2020 காலகட்டத்தில் மஹிந்திரா ஆல் நியூ தாரை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தப்போ எல்லாருமே பார்த்து ஸ்டன் ஆனோம். ஏன்னா அந்த டைம்ல வந்த மஹிந்திரா தார் பெட்ரோல் அண்ட் டீசல் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸோட கொடுக்கப்பட்டுச்சு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கூடவே டச் ஸ்கிரீன், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஏர் பேக்ஸ் அப்படின்னு பல ஃபீச்சர்ஸ் அதில் பேக் பண்ணி ஹார்ட் ஆஃப் ஃபெசிலிட்டியும் கொடுத்திருந்தாங்க. ஆஃப் ரோட் ஜங்கிஸ்க்கும் அதே சமயம் ஃபேமிலிஸ்க்கும் 2 பேர்த்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் மஹிந்திரா தார் அந்த டைம்லைன்ல பிளேஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ ரெஸ்பான்ஸ் சும்மாவா இருந்திருக்கும், ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சுங்க. மஹிந்திராவே அந்த ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கல. வெயிட்டிங் பீரியட் கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு மேல பல சிட்டிஸ்ல போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல மஹிந்திரா சோல் மோர் தென் 75,000 யூனிட்ஸ் ஆஃப் மஹிந்திரா தார்ங்க. இந்தியாவோட பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவியா மஹிந்திரா தார் உருவெடுத்த காலகட்டங்க அது. இதன் பிறகுதான் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுங்க. மஹிந்திரா தார் அப்படின்றது ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்டினரி காரா மட்டும் போகாம இட் பிகம் an சோஷியல் மீடியா ஐகான். சோஷியல் ஸ்டேட்டஸை காமிப்பதற்காகவும் ஸ்டான்ஸுக்காகவும் நிறைய பீப்புள் மஹிந்திரா தாரை எடுக்க ஆரம்பிச்சாங்க. எவ்ரி இன்ஃப்ளூயன்சர் வாண்டட் இட்ங்க. ஒரு ரோட் ட்ரிப் போனாலும் சரி, இல்ல எங்க எடுத்துட்டு போனாலும் அந்த டைம்ல மஹிந்திரா தார், மஹிந்திரா தார், மஹிந்திரா தார். இன்ஃபேக்ட் தாரோட வெயிட்டிங் பீரியட் அதிகரிச்சப்போ யூஸ்டு கார் மார்க்கெட்ல புது காரோட பிரைசிங்க்கு ஈக்குவலண்டா மஹிந்திரா தார் விற்கப்பட்டு வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 20 lakh பட்ஜெட்ல இந்த அளவுக்கு எந்த ஒரு எஸ்யூவியுமே டிசைரபிலிட்டியை உருவாக்கல. அந்த இடத்துல தான் தார் எஃபெக்ட் அபிஷியலி பிகனாக ஆரம்பிக்குது. 3 டோரா இருந்தப்போ அந்த தார்ல நிறைய லிமிடேஷன்ஸ் பிராக்டிக்கல் ரீதியா இருப்பதை மஹிந்திரா நிறுவனம் உணர்ந்த பிறகுதான் ஒரு 5 டோர் ப்ராடக்டா அதை எடுத்துட்டு வரலாம்னு தார் ராக்ஸ் அப்படின்ற ஒரு ரக்டான லைஃப் ஸ்டைல் எஸ்யூவியை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்தாங்க. இதை டெஃபினெட்லி ஒரு எவல்யூஷன் சொல்லலாம். ஆகஸ்ட் 2024 காலகட்டங்களில் இது
கஸ்டமர்ஸோட ட்ரீம் காரா உருவெடுத்துச்சு. லாங்கரான வீல் பேஸ், பெட்டரான ரேசிங் கம்ஃபோர்ட், அருமையான ஒரு பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன், இது கூடவே பூட் ஸ்பேஸ்னு ஒரு பிராக்டிகலான காரா ஃபேமிலிஸ்க்கு மாற்ற மஹிந்திரா நிறுவனம் முயற்சி செஞ்சு வந்தாங்க. பவர்ஃபுல் என்ஜின்ஸான 2 லிட்டர் பெட்ரோல் வித் 380 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் ஒரு அழகான 2.2 லிட்டர் டீசல் 370 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒருத்திருந்தாங்க. டெக் அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெவல் 2 ADAS, 360 டிகிரி கேமரா, பானோராமிக் சன்ரூஃப், ஏன் இப்போ டால்பி அட்மாஸ் வரைக்கும் அந்த தார் ராக்ஸ் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவில மஹிந்திரா நிறுவனம் கொடுத்திருக்காங்க. சரி, ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டில ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கேயுமே இல்லைங்க. 650 mm ஆஃப் வாட்டர் வைடிங் டெப்த், கிரால் மோட், லாக்கிங் டிஃபரன்ஷியல்ஸ்னு ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் ரெண்டுக்குமே பர்ஃபெக்ட் கேப்பபிள் ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவியா மாற்றினாங்க. பட் ஒரு சில பேர் ஒரு சில இடங்கள்ல அதை நார்மல் எஸ்யூவிஸ் கூட கம்பேர் பண்ணி கம்ஃபர்டபுளா இல்ல லேட்டரல் மவுண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி அந்த ஜீப் கைண்ட் ஆஃப் ஃபீல்குள்ள போனோம்னா அதோட மேக்ஸிமம் இன்ஜினியரிங் பாயிண்ட் டெஃபினெட்லி இந்த பிரைஸ் பாயிண்ட்ல மஹிந்திரா தார் ராக்ஸ்ல தான் இருக்கு. லேட்டரல் மவுண்ட் இருக்கு தான் செய்யுது. பட் நீங்க அந்த ரகட்னஸ் ஃபீல் பண்ணோம்னா அதுக்குள்ள போய் தான் ஆகணும். எண்ட் ஆஃப் தி டே அது நம்ம கையில தான் இருக்கு, அது வேணுமா வேண்டாமான்னு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மஹிந்திரா ஃபர்ஸ்ட் 2 monthsல மட்டும் கிட்டத்தட்ட 20,000 யூனிட்ஸ்க்கு மேல தார் ராக்ஸை விற்று தள்ளினாங்க. மிட் 2025ல ராக்ஸ் அக்கவுண்டட் ஃபார் அரௌண்ட் 68% ஆஃப் தாரோட சேல்ஸ்ங்க. வெயிட்டிங் பீரியட் இப்போ வரைக்குமே 6 to 9 months வரைக்கும் போயிட்டு இருக்கு. டிமாண்ட் ஸ்டில் கண்டினியூஸ்னு டெஃபினட்டா இதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த மஹிந்திரா தார் ராக்ஸ் அப்படின்றது ஒரு எந்தூசியாஸ்டோட ட்ரீமா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி மேனோட கனவு காராகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த தார் அண்ட் தார் ராக்ஸோட சக்சஸ் மஹிந்திராவோட சேல் நம்பர்ஸை மட்டும் உயர்த்தாம மஹிந்திராவோட பிராண்ட் இமேஜை மாற்றி அமைச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு தேதியில மஹிந்திராவோட டோட்டல் எஸ்யூவி சேல்ஸ்ல தார் அண்ட் தார் ராக்ஸ் டுகெதர் 15% ஹோல்ட் பண்ணிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2025 டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவியோட சேல் நம்பர்ஸோட ஹிஸ்டரியை மஹிந்திரா ரீரைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெக்கார்டிக்கல் நம்பர்ஸ் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கு டெஃபினட்டா ஒரு வகையில காரணமாக இருந்தது XUV700, Scorpio அண்ட் தார். எந்த கஸ்டமர்ஸ்லாம் தாரை பார்க்க வந்தாங்களோ அவங்க ஆப்வியஸ்லி அப்கிரேட் ஆன 2 ப்ராடக்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா ஒன்னு XUV700, இன்னொன்னு Scorpio N. ஒரு சிங்கிள் ப்ராடக்டா டெவலப் செய்யப்பட்ட இந்த தார் எஃபெக்ட் அப்படின்றது என்டையர் அவங்களோட ப்ராடக்ட் லைனப்போட சேல்ஸையே பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னு டெஃபினெட்லி நம்மளால சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி சக்சஸ் இருக்கிற இடத்துல சேலஞ்சஸ் இருக்கதான் செய்யும். இந்த மஹிந்திரா தார்ல ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஸ்டாண்ட்ஸுக்காக மட்டும் வாங்கக்கூடிய ஒரு சில சாப்ரேஸ் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ஸ்டென்ட் வெஹிக்கிளா மட்டும் பயன்படுத்தி அந்த தாரோட பிராண்ட் இமேஜை குறைச்சு கொண்டே தான் வராங்க. இந்த இடத்துல தான் மஹிந்திரா முழிச்சு கொண்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் மஹிந்திரா தாரோட இமேஜை கெடுக்கிற மாதிரியே ஸ்டன்ஸ் பண்றதும் ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் பண்றதுமா இருந்தாங்க. அந்த வாகனங்களை திரும்ப மஹிந்திரா பெற்று அவங்களுக்கு மஹிந்திரா கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்க. ஒரு ரக்டு டிஎன்ஏவோட டெவலப் செய்யப்பட்ட மஹிந்திரா தார் இன்னைக்கு ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைல் இமேஜோட வாழ்ந்து வருவது நம்ம எல்லாத்துக்குமே பார்க்குறப்போ ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இனி ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா தாரோட எலக்ட்ரிக். மஹிந்திரா அதை பற்றின ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங்குள்ள இறங்கியிருக்காங்க. தாரி இதை ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்க முடியும். ஸோ இது எப்போ எந்த டைம் லைன்ல வரும் அப்படின்றத இனி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரம் 1947ல வில்லிஸ் ஜீப்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தார் ராக்ஸ் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த மஹிந்திரா நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோட் டிஎன்ஏவை லாயலா எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் நம்ம நல்லா பார்க்க முடியுது. சாதாரணமான ஒரு வெஹிக்கிள் கிடையாதுங்க. இட் இஸ் மோர் தென் தட். டெஃபினெட்லி அதை ஒரு ஐடென்டிட்டி அண்ட் எமோஷனா தான் பல பேர் இன்னைக்கு மார்க்கெட்ல பார்க்கறாங்க. அதனால தான் இன்னைக்கு ஈவன் ஆஃப்டர் 75 இயர்ஸ் மஹிந்திராவோட மோஸ்ட் லவ்ட் எஸ்யூவி ஜஸ்ட் சர்வைவலா மட்டும் இல்லாம இட்ஸ் கீப் ஆன் எவால்விங். ஸோ வில்லிஸ் ஜீப்போட அசம்பிளியில் ஆரம்பிச்சு மஹிந்திரா தார் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் ஒரு தார் எஃபெக்டை கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு மஹிந்திரா அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டி பிராண்டை ஆஸ்பிரேஷனல் எஸ்யூவி மேக்கராக மாற்றிருக்குன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சச்சிரவனம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.